வருஷத்துல ஒரு நாள் கண்டிப்பா இந்த கோவில் போயிட்டு வந்துருவோம். மயானக்கொள்ள அந்த மாசி அமாவாசை வருதுல்ல, அந்த வாரத்துல முன்னாடியோ, இல்லாட்டி அடுத்த நாளோ அந்த மாரி தான் போவோம். அந்த அன்னைக்குலாம் நம்ம சாமி பார்க்கவே முடியாது. அவ்ளோ கூட்டமா இருக்கும். நாங்க போனது சிவராத்திரி அன்னைக்கு தான் போயிருந்தோம். சண்டே மார்னிங் நம்ம கோவில் போயிட்டு மறுநாள் நம்ம வீட்ல பூஜை பண்ற மாரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ காலையில ஒரு 9 மணி பக்கம் வீட்லருந்து கிளம்பியாச்சு. வண்டலூர் கிட்ட சங்கீதா ஹோட்டல் இருந்துச்சு. அங்க போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்ட ஃபினிஷ் பண்ணிட்டு, அங்க பாபா கோவில், அதுக்கப்புறம் இரணியம்மன் கோவில்லாம் இருந்துச்சு. அங்கலாம் சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் மலையனூர் விட்டது தான். ஒரு 3:30 மணி பக்கம் அங்க போயிட்டு இறங்கியாச்சு. சாமியை நம்ம ஃப்ரீ தர்ஷனில் பார்த்து வந்தோம்னா கண்டிப்பாக ஒரு 5 ஹவர்ஸ் நின்று சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். ₹100 டிக்கெட்டில் சரியான கூட்டம். பேக் சைடில் உற்சவர் சன்னதிக்கிட்ட ஒரு வழி இருக்குது. அது வழியாக நம்ம போகும்போது பர் ஹெட்டுக்கு ₹200, 2 பேருக்கு ₹400 கொடுத்து சாமி ஒரு ஹாஃப் அன் ஹவரில் பார்த்துட்டு வந்தாச்சு. கோவிலை பற்றி நான் சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கந்திருஷ்டி, காத்து கருப்பு இது எல்லாத்துக்குமே ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அது இந்த கோவிலாக தான் இருக்கும். சாமி நம்பிக்கை உள்ளவங்க இந்த கந்திருஷ்டிலாம் இருக்குது அப்படின்னு நம்புறவங்க கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு தடவை ஃபேமிலியோட இந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம். மார்ச் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்கில் போங்க, கோவில் ஃப்ரீயாக இருக்கும்.